என்னங்க இங்க வரீங்களா? கொஞ்சம் வாங்கல. எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். சாரி நல்லா இருக்கு. இந்த வாய்ப்பை நான் விடுறதா இல்ல, அப்படியே கட்டிட்டே இருக்கலாம் போல தோணுது. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷ் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீ என்ன கூப்பிட்ட உடனே நான் கதவை மூடிட்டேன். கொஞ்சம் டைம் கிடைச்சா போதுமே, விட மாட்டீங்க. என்னங்க இங்க வாங்கல? எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துற? எனக்கு முதல்லயே அந்த பையனோட நடவடிக்கையில சந்தேகம் இருந்தது. இத பாருங்க, இந்த புக்ஸ பாருங்க, அவன் கபோர்ட்ல இருந்தது. சந்தோஷ், சந்தோஷ், இந்த பையனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள சொன்னாங்க, இவன் உங்களை பாக்குற பார்வையும் சரியில்லையா. அப்படியா? வரட்டும் அவன். சந்தோஷ், சந்தோஷ். ரவி, நான் சொல்றது கேளுங்க. நீங்க சந்தோஷ் அவன் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருங்க. என்னது வீட்டுக்கு அனுப்புறதா? அண்ணனும் அண்ணியும் என்ன நினைப்பாங்க? அவங்க பையனை நான் சரியா கவனிச்சுக்கல நினைக்க மாட்டாங்க. உனக்கே தெரியும்ல அண்ணனுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன்னு. எங்க போய் தொலைஞ்சா அவன்? சந்தோஷ், வரட்டும் அவன். என் கையால ஒண்ணு வாங்கினானா அவனுக்கு புத்தி வந்து தொலைக்கும். நீ கவலைப்படாம இரு. டேய் சந்தோஷ், எங்கெல்லாம் தேடுறது உன்ன? சீக்கிரம் போ. உன் சித்தப்பா உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. சித்தப்பா கூப்பிட்டாங்களா? ஆமா, நான் போய் கேட்கிறேன். சந்தோஷ், என்னாச்சு சித்தப்பா? என்ன ஆச்சா? டேய் என்னடா இது? என்னடா இது? சித்தப்பா சித்தப்பா அடிக்காதீங்க சித்தப்பா. வெக்கம் கட்டவனே. எனக்கு ஒண்ணும் தெரியாது. மன்னிச்சிடுங்க சித்தப்பா. சித்தி நீங்களாவது சொல்லுங்க. போதும், நிறுத்துங்க. அடிக்காதீங்க. அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போடா. இவனுக்கு டிரைவிங் கிளாஸ் எப்ப முடியும்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். அப்ப டிரைவிங் கிளாஸ் முடிஞ்ச உடனே இவனை ஏதாவது வேலையில சேர்த்து விட்டுருங்க. அப்புறம் இவனுக்கு வேற எங்கேயாவது தங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இன்னும் என்னெல்லாம் அசிங்கம் பண்ண போறானோ தெரியல. என்ன விஷயம்? இன்னைக்கு பயங்கரமான ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. ஆனா பார்த்து நடந்துக்கங்க. சந்தோஷ் இன்னைக்கு வீட்ல தான் இருக்கான். அட
சொன்னா கேட்க மாட்டீங்களா? ரவி, நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்ப? வெளிய போடா. போ. தெரியும் விடு, விடு. தெரியும் தெரியும் சொல்லு. அந்த புக்ஸ் எல்லாம் நான் எவ்வளவு நல்லா பாதுகாத்து வச்சிருந்தேன் தெரியுமா? ஏன் கிழிச்ச? மரியாதையை கைய விடு. ரவி, ரவி. சித்தப்பா இன்னைக்கு நைட்டு வர மாட்டாரு, நாளைக்கு தான் வருவாரு. நாளைக்கு. சந்தோஷ், சந்தோஷ், என் கைய விடு, எனக்கு ரொம்ப வலிக்குதா. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தினமும் நைட்ல ரொமான்ஸ் பண்ணும்போது எனக்கு வலிக்குமே, அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லு, அது உங்களுக்கு தெரியுமா? விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் கத்துற சித்தி? உனக்கு பார்த்தா தெரியல? வீட்டோட எல்லா கதவும் ஜன்னலும் மூடி இருக்கு, வெளியே யாருக்கும் கேட்காது. அப்புறம் என்னோட புக்கெல்லாம் நீ கிழிச்சல்ல, அதுல நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி கதவெல்லாம் மூடிடணுமா? நீ சந்தோஷ், இப்படி கத்தி கத்தி எனர்ஜி எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் சந்தோஷ், நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் உன்னோட சித்திடா. இந்த மாதிரி நேரத்துல சித்தப்பா நீ ஆசையா கூப்பிடுவல, அது மாதிரி கூப்பிடு ப்ளீஸ். என்னைய கூப்பிடு என்னை விட்டுடா. ப்ளீஸ். காப்பாத்துங்க. ஒரே ஒரு தடவை யாராவது வந்து கூப்பிடு. என்னை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. எழுந்துடா, எழுந்து. நம்பிக்கை துரோகி. குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா நீ? சித்தப்பா அடிக்காதீங்க. ஏண்டா உன் சித்திக்கிட்டே நீ இப்படி நடந்துப்பியா? பொறுக்கி நாயா. சித்தப்பா அசிங்கமா நடா உனக்கு. அடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. ஏய், போதும் ஏய். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஏய். இதுக்கு மேலலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய். சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா சொல்றேன். இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா நானும் திருப்பி ஏய். அடிப்பேன். வீட்டை விட்டு வெளியே போடா, வெளியே போடா. போறேன்டா. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்தா கொன்னுடுவோம் உன்னை. போ. திரும்பி வர்றதுக்கு வீட்டுல என்ன மிச்சம் இருக்கு? திரும்ப இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, கொன்னுடுவேன்டா. போங்க, போங்க, போய் அவ கூட பாருங்க. ஏன் நின்னுட்டீங்க? என்ன பண்றீங்க நீங்க? அவனை அப்படியே போக விட போறீங்களா? அவ ஒரு ராட்சசங்க, ராட்சச. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போங்க, எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. காதல விழுதா, எனக்கு நியாயம் கிடைக்கணும். கவிதா, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ப்ளீஸ் ப்ளீஸ் முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கவிதா. இங்க பாரு, சந்தோஷ் என் அண்ணன் பையன். இல்லங்க, இல்ல. இங்க பாரு, ஒருவேளை இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நமக்கு தானே ரொம்ப அசிங்கம். ஜனங்கள்லாம் கேவலமா பேசுவாங்க. அப்புறம் கவிதா நம்மளால தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதோட விட்டு ப்ளீஸ். கவிதா, கவிதா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல கவிதா? ப்ளீஸ் கவிதா, ப்ளீஸ்.